الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أن ما في الأرض من شجرة أقلام والبحر يمده من بعده سبعة أبحر ما نفذت كلمات الله قال أيضا وإن تعدوا نعمة الله لا تحصوها إن الله لغفور رحيم صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم نعمتان تكون فيما كثير من الناس الصحة والبراء كما قال عليه الصلاة والسلام الوالدين பூமிகளையும் அதற்கிடையே பல கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து அவை அனைத்திற்கும் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே அல்லாஹ் ஜல்லல்லாஹு அவன் தனித்தவன் இணைத்துணையற்றவன் நாடியதை நாடியவாறு செய்யக்கூடியவன் என்று சாட்சி சொல்ல பின்னார் உலகத்துக்கு மறுபடியாக இதை தூதராக உம்மத்துக்கு வழிகாட்டியாக பயணத்துக்கு வந்து எங்கள் பெருமானார் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாருடைய வாழ்க்கையை முழுமையாக தனது வாழ்க்கையாக ஆக்கிக் கொடுத்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபு தாபிஈன்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானம் உண்டாகும். பிரதமர் ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மஸ்ஜிதிலே இத்திகாஃப் நடந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே நேசர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கிருந்தாலும் படைத்த அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா காத்து கொள்ளும்படி அவனால் ஏவர்களை தமது வாழ்க்கையில் ஏற்ற அளவு எடுத்து கொள்ளும்படியும் விலக்கிய விலக்கல்களை முற்றும் முழுதாக தவிர்த்து ஒதுக்கி வாழ்ந்து கொள்ளும்படியும் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து இலாண்ட கண்ணியத்துக்கு தவான்களை பெரியார்களை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமிக்கு மேலாக ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருக்கிறார். மனித உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் எந்த ஏற்பாடுகளை உலகத்திற்கு மேலால் செய்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை அனுபவிக்கிறவனாகத்தான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கக்கூடிய ஏற்பாடுகளுக்கு நாங்கள் சொல்லுவோம் அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள். சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்துக்கு மேலால் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அனைத்து நிஅமத்துகளையும் அனுபவித்தவர்களால்தான் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய அருட்கொடை இல்லாமல், அல்லாஹ்வுடைய நிஅமத் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு உலகத்துக்கு மேலால் வாழ்வது என்பது சிரமமான காரியம், வாழ முடியாது. அதனால அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை, அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்களை, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த அருட்கொடைகளை ஒரு மனிதன் கணக்கிட்டால் என்றால், ஒரு மனிதன் அதை கணக்கெடுப்பானாக இருந்தால்
சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு நாளும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை, அருட்கொடைகளை மனிதனால் எண்ணி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு எல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையிலே பல நியமத்துகளை எல்லாம் தந்திருக்கிறார். அதற்கான குர்ஆனுடைய 2 ஆயத்துகள் தெளிவாக சொல்லித்தார்கள். وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்தை நீங்கள் கணக்கிட்டால், அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்கள் கணக்கிட்டால் லா துஹ்ஸூஹா அதை ஒரு நாளும் கணக்கிட முடியாது, பட்டிடவும் முடியாது. இந்தளவுதான் தரப்பட்டிருக்கிறது, இந்தளவுதான் அல்லாஹ் எனக்கு நியமத்தை தந்திருக்கிறார் என்று பட்டிடவும் முடியாத நியமத்துகளை அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த ஆயத் சொல்லுகிறது, وَلَوْ أَنَّمَا فِي الْأَرْضِ مِنْ شَجَرَةٍ أَقْلَامٌ உலகில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் அக்லாம் எழுதுகோள்களாக, وَالْبَحْرُ يَمُدُّهُ கடலில் இருக்கக்கூடிய நீர் எல்லாத்தையும் அவைகளை இன்றுகளாக மாற்றி அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை எழுத ஆரம்பித்தால் கடலிலே இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் எல்லாம் இன்றுகளாக மாற்றினது எல்லாம் முடிந்துவிடும். அல்லாஹ் சொல்றான், அதற்கு பின்னால 7 கடலில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர்களையும் இன்றுகளாக மெய்களாக மாற்றி அல்லாஹ்வுடைய நியமத்தை, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை ஒரு மனிதன் எழுத ஆரம்பித்தாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ் தந்த நியமத்துகள், அல்லாஹ் தந்த பாக்கியங்கள் அவை பாக்கியத்தான் எழுதி முடிக்கவும் முடியாது, எண்ணி முடிக்கவும் முடியாத அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல நியமத்துகளை வாழ்க்கையில் தருகிறார். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, அதனால எத்தனையோ நியமத்துகள் வெளிப்படையானது, எத்தனையோ நியமத்துகள் உள்நோக்கமானது. சில நேரம் சில நியமத்துகளை அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பாக்கியமே நியமத்தை என்று பார்க்க முடியாத அளவுக்கு அவைகளை, எண்ண முடியாத அளவுக்கு அவைகளை நாங்கள் எல்லாரும் பாவித்துக் கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு மேல தந்திருக்கக்கூடிய ஒரு நியமம் தண்ணீர் என்கிறது. தண்ணீர் என்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, பல நியமத்துகள் அல்லாஹ் குர்ஆன்ல எங்களுக்கு பேசுறான். அல்லாஹ் தந்த நியமத்துகள் பலதை அல்லாஹ் எங்களோட பேசி சொல்லி காட்டுகிறான். இந்த நியமத் நான் தந்திருக்கிறேன், இதை நாங்கள் நீக்கிவிட்டால், இந்த நியமத்தை உலகத்திலிருந்து நான் எடுத்துவிட்டால், உலகத்துக்கு மேலால் இந்த நியமத்தை, இந்த பாக்கியத்தை யாருக்கு தர முடியும் என்பதை அல்லாஹ் கேட்கிறான். உலகத்தை யாருக்கு உருவாக்கலாம், யாருக்கு தரலாம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அல்லாஹ் கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். தண்ணீரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அஃபரைதுல் மாஅல்லதி தஷ்ரபூன் நீங்க குடிக்கிற தண்ணீரை நீங்கள் பார்க்க வேண்டாமா? குடிக்கிற தண்ணீரை பார்க்க வேண்டாமா? சோழர்களே, பெரியார்களே, குடிக்கக்கூடிய தண்ணீர், பாவிக்கக்கூடிய தண்ணீர் அல்லாஹ்வுடைய நியமம், அல்லாஹ் தந்த பாக்கியம், அல்லாஹ் தந்த அருட்கொடை. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இந்த தண்ணீரை நீங்க பாருங்க, என்னுடைய ஒரு அருட்கொடை நியமம். இந்த நியமத்துக்கு ஈடான உலகத்தில் எந்த ஒரு நியமத்தை எந்த மாற்ற முடியாது. அல்லாஹ் பார்க்க சொல்லி அல்லாஹ் சொல்றான், இந்த யாரு இந்த உலகத்துக்கு மேலால், இந்த உலகத்துக்கு யார் அனுப்புறது, உலகத்தில் யார் உருவாக்குறது? أأنتم أنزلتموه من المزن أم نحن المنزلون வானத்திலிருந்து நாங்களா பொழிய வைக்கிறோம், அது நீங்களா பொழிய வச்சு கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ் கேட்கிறார், யார் வானத்திலிருந்து பொழிய வைக்கிறது? நீங்க பார்க்கிறோம், மழை பெய்து கொண்டிருக்கிறது, வானத்திலிருந்து நீர் பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறது. சொல்ல யாருடைய தொழில்நுட்பம், யாருடைய அந்த அசைவு, எதனால் இந்த பூமிக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது? சோழர்களே, அல்லாஹ்வுடைய அருட்கொடை அது பொழிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருட்கொடை பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறது.
ஒரு தியரி தான். தண்ணீர் எப்படி உருவாகும் என்றா படிச்சு கொடுப்பாங்க. அது ஒன்றுதான் சொல்லுவாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய நீர்கள் எல்லாம் ஆவிகளாக அதை உருவாகி அவைகள் உயிர் கூடத்தில் கொண்டு போய் சேர்றதுக்கு பின்னால அவைகள் தான் பூமிக்கு மலைகளாக பொழிகிறது என்ற தியரை படிச்சு கொடுப்பாங்க. யதார்த்த மதுவா சொல்ல தெரியாது, யதார்த்த மதுவா சொல்ல யதார்த்தம். அல்லாஹ் தரக்கூடிய இந்த தண்ணீர் அல்லாஹ் வானத்திலிருந்து அல்லாஹ் பொழிய வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய அருட்கொடை, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் நடாத்திக் கொண்டிருக்கிறார். அதுதான் அல்லாஹ் கேட்கிறார், இந்த தண்ணீர் லவ் நஷாஉ ஜஅல்னாஹு உஜாஜா, நாங்க நாடினா இந்த தண்ணீர் என்ன செய்வோம், உப்பு தண்ணியாக மாத்திட்டோம். பெய்யக்கூடிய தண்ணீர் நல்ல தண்ணி அல்ல, அது கிணறுல விழுகுது, யாருல விழுகுது, எங்க விழுந்தாலும் அந்த பெய்யக்கூடிய தண்ணீர் உப்பு தண்ணீராக இருந்தால் கேட்கிறான், இந்த தண்ணீரை யாருக்கு நல்ல தண்ணீராக மாற்றி தர முடியும் சொல்லுகிறார்களே. எனவே அல்லாஹ்வுடைய அருட்கொடை அல்லாஹ் கேட்கிறான், இதை நாங்கள் உப்பு தண்ணீராக மாற்றினால் உலகத்தில் யாருக்கும் நல்ல தண்ணீரை உருவாக்க முடியாது. எனவே சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் தந்த நீரை அதான் நல்லா சொல்றான். நீங்க சாப்பிடுறீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை பிடித்தம் சாப்பிடுகிறோம்? 3 நேரம் உணவாக நாங்க ஒரு சாப்பாடு உட்கொள்றோம். அது எல்லாமே எத்தனையோ சாப்பாடு வாழ்க்கையை நாங்க சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அபஸல அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்கிறான், ஃபல்யன்துரில் இன்சானு இலா தஆமி, மனிதன் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை பார்க்கப்படுது அல்லாஹ் சொல்றான். நாங்க உணவா உட்கொள்ளக்கூடிய இந்த சாப்பாடு அல்லாஹ் சொல்றான், நீங்க பாருங்க. எங்கட பிளேட்ல, எங்கட சாப்பாடுல, எங்கட குண்டால சாப்பாடாக வந்து இருக்கிறது. அது சோறாக இருக்கலாம், அது சொட்டிஸாக இருக்கலாம், அது எதுவாக இருக்கலாம். எந்த சாப்பாடாக இருந்தாலும் எங்கட பிளேட்ல, எங்கட சவன்ல முழுக்கால வந்து நிற்கிறது. சாப்பாடுடைய பின்னணி என்ன சொல்லி அல்லாஹ் தரக்கூடிய நியமத் சாப்பாடு இருக்கிறது. நாங்க அதை பணம் செலவழித்தாலும், நாங்க பணத்தை கொடுத்தாலும், பணம் என்கிறது அது ஒரு சாதாரண ஒரு விடயத்துக்காக செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனா முழு ஏற்பாடு யாருடையது? அதான் சாப்பாடை பாருங்க. அண்ணா அல்லாஹ் சாப்பாடை பார்க்க சொல்லி நல்லா சொல்றான், தண்ணீரோடு அல்லாஹ் சேர்க்கிறான் சாப்பாடு. அண்ணா சபபுனல் மாஅ ஸப்பா, நாங்க தான் தண்ணீரை, அந்த நீரை கொட்ட வைக்கிறோம். வேகத்திலிருந்து நாங்க தான் என்ன செய்வோம், தண்ணீரை பொழிய வைக்கிறோம். சும்ம ஷகக்னல் அர்த ஷக்கா, வேற என்ன செய்வோம், பூமியை பிளக்க வைக்கிறோம். தண்ணீர் இருந்தால் தான் விவசாயம். நீர் இல்லாமல் விவசாயம் இல்லை. சொல்லே ஒரு சோறு, ஒரு மணி, ஒரு பெருக்கு வருவதாக இருந்தாலும் நெற்கதிர் அது பண்படுத்தப்பட வேண்டும். பண்படுத்தப்பட்டால் தான் ஏதாவது சாப்பிடக்கூடிய தண்ணீர் அது சாப்பாடாக வந்து சேரும். தண்ணீர் பொழிதால், மழை பொழிதால் தான் விவசாயம். சொல்ல விவசாயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய விவசாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சும்ம ஷகக்னல் அர்த ஷக்கா, அவர்கள் பண்படுத்துவார் வெள்ளத்தை, நெல்லை தூவுவார். அதுக்கு பின்னால் யார் உருவாக்குறது? அல்லாஹ் முளைக்க வைக்கிறார். அல்லாஹ் பூமியை விளக்க வச்சு அதுக்கு பின்னால் அந்த தாவரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முளைக்க வைக்கிறார். வஇனஹு வகல்பா வஸைதுன வநஹ்லா வஹதாயிக குல்பா, அல்லாஹ் சொல்லி காட்டுறார். அதாவது திராட்சை பழம், பேரித்தம்பழம், எல்லா வகையான பழங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முளைக்க வைக்கிறார். சகோதரர்களே பெரியார்களே, எனவே நியமத் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நீர் என்கிறது என்னுடைய நியமத், என்னுடைய அருட்கொடை. அது மட்டுமல்ல சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் இரவு பகல் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். இரவு பகல அல்லாஹ் தந்த இரவு பகல்ல தான்
நாங்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரவு வருகிறது, பகல் வருகிறது என்கிறது ஒரு இயற்கை அல்ல, ஒரு உலகத்துடைய ஒரு இயற்கை அல்ல. சூழலை பெரியார்களே, இரவையும் பகலையும் அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறார். அதான் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நபியே உங்களோட உம்மத்துல கேளுங்க, குல் அரைத்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமஹ். இந்த இரவை தொடராக சர்மதன் தொடராக கியாம நாள் வரைக்கும் இரவாகவே வச்சுக்கப்பட்டால் இரவு தான். இப்ப நாங்க இருக்கக்கூடிய பகலும் இரவு, இரவு வந்தாலும் இரவு, இருள்தான். அல்லாஹ் கேட்கிறான், இந்த இரவை இரவாகவே கியாம நாள் வரைக்கும் தொடராக நாம் ஆக்கிக்கப்பட்டால் மன் இலாஹுன் கைருல்லாஹ். அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்துக்கு மேலாக எந்த இலாஹ் இருக்கிறார், எந்த கடவுள் இருக்கிறது, எந்த பணம் இருக்கிறது, எந்த ஆட்சி இருக்கிறது, எந்த செல்வம் இருக்கிறது, எந்த டெக்னாலஜி இருக்கிறது, எந்த சயின்டிஸ்ட் இருக்கிறார்கள்? உலகத்தில் அல்லாஹ் இரவு தொடராக இரவாக வச்சுட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், யார் இருக்கிறாங்க பகலை கொண்டு வாங்க. இது யார் பகலை உருவாக்குறது யாருக்கு முடியும்? சொல்லு, லைட்டை போட்டா இருள் போயிடும். அதுவல்ல, அது சூரியன் உதிக்கப்பட்டு அந்த வெளிச்சம் தொடர்ந்துக்கு மேல வரக்கூடிய அந்த பகலை உலகத்தில் யாருக்கு உருவாக்கலாம்? பகல் அல்லாஹ் நியமத்தாக அல்லாஹ் தந்திருக்கிறான். தொடர்ந்து அல்லாஹ் கேட்கிறான், குல் நபியே உம்மத்தில் கேளுங்க, அரைத்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் நஹார சர்மதன் இலா யௌமில் கியாமஹ். கியாம நாள் வரைக்கும் இந்த பகலை தொடராக பகலாக வச்சுக்கப்பட்டால் மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீக்கும் பிலைலின் தஸ்குனூன ஃபீஹி. எந்த இரவுல சாந்தியும், எந்த இரவுல அமைதியும், எந்த இரவுல அல்லாஹ் ஒரு அலாதியான ஒரு இன்பத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறாரோ அந்த இரவை இந்த உலகத்துக்கு மேலால் யாருக்கு உருவாக்கலாம்? பகல் தான் இருக்கிறது, இரவு இல்லைண்டா சொல்ல. இரவுடைய அது தன்மையே வேறு. அதனால லைலிகள் அப்படிங்கள் எடுத்து பாருங்க. தர்சுனமாக்கள் நிறைய அதாவது வியாக்கியானங்கள் எழுதுகிறாங்க. லைலிகள் அப்படிங்கல்ல, அல்ல அதுக்கு மேல தஸ்குனூன ஃபீஹி என்றெல்லாம் சேர்க்கிறான். இரவுங்கிறதல்ல, இருளங்கிறதல்ல. இரவு இருளங்கிறது உருவாக்கலாம். நாலாம் பக்கம் அடைக்கப்பட்டு லைட் எல்லாம் ஓபன்டா, நாலாம் பக்கம் அடைக்கப்பட்டுட்டால் இருள் உருவாகும். இருளுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இருளுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதனால சொல்றான், பிலைலின் தஸ்குனூன ஃபீஹி. எந்த இரவுல சாந்தியும், எந்த இரவுல சக்கீனத்தும் அமைதியும் அல்லாஹ் வச்சிருக்கிறாரோ, நிம்மதியும் அல்லாஹ் வச்சிருக்கிறாரோ அந்த இரவு அல்லாஹ் கொண்டு வர சொல்றான். யாரை கொண்டு வரலாம்? உலகத்துல யாரை கொண்டு வரலாம்? சகோதரர்களே, பெரியார்களே, எனவே அல்லாஹ் தந்த நியமத்துகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கிறான். வெளிப்படையான நியமத்துகள், எத்தனையோ நியமத்துகள், அதெல்லாம் விடுவோம். அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல கேட்கிறான், வஃபி அன்ஃபுஸிகும் வலா துப்ஸிரூன். சூரியனை பார்க்க தேவையில்லை, இன்னைக்கு இரவையும் பார்க்க தேவையில்லை, பகலையும் பார்க்க தேவையில்லை, தண்ணீரையும் பார்க்க தேவையில்லை. உங்களை படைக்கப்பட்டிருக்கிற விதம் அல்லாஹ் எங்களை படைத்திருக்கிறான். இந்த உலகத்துக்கு மேல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உடம்பை வைத்துக் கொண்டு எத்தனையோ விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கேட்கிறான், உங்களை நீங்க கொஞ்சம் பாருங்கப்பா. வஃபி அன்ஃபுஸிகும் வலா துப்ஸிரூன். உங்களை நீங்க பார்க்க வேண்டாம அல்லாஹ் கேட்கிறான். எங்களை படைத்திருக்கிறான். சோழனை பெரியார்களே, கண்ணை தந்திருக்கிறான், செவிப்புலனை தந்திருக்கிறான், பார்க்கக்கூடிய பார்வையை தந்திருக்கிறான், பேசக்கூடிய நாவை தந்திருக்கிறான், சொல்ல உலகத்தை அமைப்புகளை எல்லாம் தந்திருக்கிறான். எத்தனை நியமத்துகள்! அதான் அல்லாஹ் எனக்கு சொல்லி காட்டினான். உலகத்துக்கு வார நேரம் ஒன்றுமே தெரியாம தான் வந்தீங்க. வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. அல்லாஹ் உங்களோட தாய்மார்ட வயிற்றுக்கு உங்களை வெளியாக்கினான். எப்படி தெரியுமா? லா தஅலமூன ஷைஆ. ஒன்றுமே தெரியாது. கண் இருந்தது பார்க்க தெரியாது,
காது இருந்தது கேட்க தெரியாது, நாம் இருந்தது பேச தெரியாது, கால் இருந்தது நடக்க தெரியாது, கை இருந்தது பிடிக்க தெரியாது, உடம்பும் இருந்தது உலகத்துடைய எதையும் அனுபவிக்க தெரியாது. வார நேரம் ஒன்றும் இல்லாமல் வந்தோம். ஒன்றும் தெரியாது. எல்லாம் சொல்றான், எதுவும் தெரியாது. தெரியாமத்தான் அல்லாஹ் உலகத்தில் அனுப்பினான். சொல்லிவிட்டு எல்லாம் சொல்றான், உங்களுக்கு கேள்வி புலனை நாங்க தான் ஆக்கினோம், உங்களுக்கு தந்தது நாங்க. பார்க்கக்கூடிய பார்வையை நாங்க தான் உங்களுக்கு ஆக்கினோம். உள்ளத்தால சிந்திக்க முடியுமான அந்த ஆட்களை உங்களுக்கு நாங்க தான் ஆக்கினோம். அல்லாஹ் தந்தா. அதான் அல்லாஹ் இன்னொரு சொல்றான், அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபதைன். உனக்கு நாவ ஆக்கல்லையா? அல்லாஹ் கேக்குறான், நாவ ஆக்கல்லையா? இரண்டு கண்கள் ஆக்கல்லையா? அலம் நஜஅல் லஹு ஐனைன், இரண்டு கண்கள் நாம் உங்களுக்கு ஆக்கவில்லையா? வ லிசானன், பேசக்கூடிய நாவு, வ ஷஃபதைன், இரண்டு உதடுகளை நாம் ஆக்கல்லையா? அல்லாஹ் கேக்குறான். உன்னை கண்ண தந்தது யாரு? பேசக்கூடிய நாவை தந்தது யாரு? அல்லாஹ்வுடைய அருள்கொடை, அல்லாஹ்வுடைய நேமத், அல்லாஹ்வுடைய பாக்கியம். அதுதான் அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல கேட்கிறான், நபியே உங்க உம்மத்தை பார்த்து கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கேட்கப்பட்டாலும் இன்னும் குர்ஆன்களை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிறது. குர்ஆன்களை பார்த்து எங்களை பார்த்து கேட்கிறது. உன் நபியே கேளுங்க உங்க சமுதாயத்துக்கிட்ட, அராயித்தும் إن أخذ الله سمعكم وأبصاركم وختم على قلوبكم. அவருடைய செவிப்புலனை கலட்டி எடுத்து விட்டார். إن أخذ الله سمعكم, அல்லாஹ் கேட்கக்கூடிய உங்களுடைய செவிப்புலனை கலட்டி எடுத்து விட்டார். وأبصاركم, பார்க்கக்கூடிய அந்த பார்வையை கலட்டி எடுத்து விட்டார். وختم على قلوبكم, சிந்திக்க முடியாத மாதிரி அல்லாஹ்வுடைய உள்ளத்துல முத்திரை அல்லாஹ் குச்சிட்டான் என்றால், மன்னிலாஹும் கைருல்லாஹி யஅதீக்கும் பி. அல்லாஹ் கேக்குறான், அல்லாஹ்வை தவிர உலகத்துல யாருக்கு கண்ணுடைய பார்வையை தரலாம், கேட்கக்கூடிய செவிப்புலனை தரலாம், சிந்திக்கக்கூடிய உள்ளத்தை தரலாம், பேசக்கூடிய நாவை தரலாம்? அல்லாஹ் கேக்குறான், யாருக்கு தர முடியும்? கண்ணுடைய பார்வை இல்லைன்னா, அல்லாஹ் கண்ணுடைய பார்வையை பிடிக்கிறான்டா, எல்லா சயின்டிஸ்டும் ஒன்று சேர்ந்து, எல்லா டாக்டரும் ஒன்று சேர்ந்து மசூரா பண்ணி உங்களோட வயிற்றுக்குள்ள அனுப்பி நம்ம பார்வையை மீட்டி கொண்டு வருவோம் என்றாலும், உங்களோட வயிற்றுக்குள்ள அனுப்பினாலும் பார்வை இல்லை என்றிருந்தால், அல்லாஹ் தரல் என்றிருந்தால் பார்வை இல்லை. அது அல்லாஹ் தரக்கூடிய நியமத், அல்லாஹ்வுடைய அருட்கொடை, அல்லாஹ்வுடைய பாக்கியம். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் அருட்கொடையா உடலுடைய அமைப்புகளை அல்லாஹ் தந்திருக்கிறார். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, எனவே அல்லாஹ் குர்ஆன்ல ஏன் சொல்லி காட்டுறார் என்றால், மனிதர்கள் உணர வேண்டும். உலக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, உலகத்துடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, என்னுடைய நியமத்துகளை அனுபவித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. எது எடுத்தாலும் அது அல்லாஹ் செல்வத்தை தந்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருள்கொடை, அல்லாஹ் என்னை ஏழையாக்கியிருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருள்கொடை தான். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய அருள்கொடையில தான் உலகத்துக்கு மேலால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, எந்த பாக்கியங்களை அல்லாஹ் தந்திருக்கிறானோ, எந்த நியமத்துகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறானோ, இவைகளுக்கு நன்றி உள்ள அடியார்களாக உலகத்தை வாழ்வோம். எப்பவும் நன்றி கெட்டவர்களாக, நன்றி உள்ள அதிகாரிகளாக வாழ்வோம். அதனால் அல்லாஹ் சொல்றான், இவ்வளவு நியமங்கள் கொடுக்கப்பட்டிருந்தும், இவ்வளவு அருட்கொடைகளை மனிதன் பாவித்துக் கொண்டும் அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்றான். சொல்ற ஆதியாத்தை வேண்டி பாருங்க, தஃசீர் அதை எடுத்து பாருங்க. சொல்ற அம்பல் இருக்கு, எவ்வளவு கிடையாது பாருங்க. பல ஆதியாத்தி லபுஹால், அல்லாஹ் அந்த குதிரைகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறார். அது யுத்தத்துக்கு போற நேரத்தில் அதனுடைய கால் நடை, அது ஓடக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய அந்த தீப்பொறி, அதனுடைய விஷயங்களை வச்சு அல்லாஹ் அந்த சத்தியம் செஞ்சு அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத்.
அதுல நீங்கள் எல்லாரையும் பாதுகாப்பாங்க. பேசக்கூடிய எண்ணிக்கா, கேட்கக்கூடிய மொழிகளா, ரெண்டு கெட்டவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றது தெரியுமா? இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூன். மனிதன் அவன ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். மனிதன் படைச்ச அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் சொல்றான். சொல்லி கொடு சொல்றான். அதுக்கு யார் தெரியுமா சாட்சி? வைன்னஹு அலா ஸாலிக லஷஹீத். அதுக்கு சாட்சியமா வந்தான். நன்றி கெட்டவனாக இருக்கிறதுக்கு சாட்சியமா வந்தான். சொல்றது பெரியார்களே. எனவே நான் பார்க்கலாம், நான் நன்றியுள்ள அடியான அந்த பொழுதுக்கு மேல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நன்றியுள்ள அடியான அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியான அந்த பொழுதுக்கு மேலால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சொல்றது பெரியார்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றியுள்ள அடியாராக இந்த பூமிக்கு மேல வாழ்ந்து காட்டினார். அதுதான் இவருடைய வணக்கங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கால் பாதங்கள் வீங்கும் அளவு ஹதீஸ்ல சத்தா தவாரத் கதமா ஹதீஸ்ல ரெண்டு கால் பாதங்களும் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்குவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, அல்லாஹ் தகத்தர மின் தன்பிக மா தஅத்த யா ரசூலல்லாஹ், உனக்கு உட்பி பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. உட்பி பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஏன் இப்படி நீங்க அமல் செய்யணும்? ஏன் இப்படி நின்று வணங்கணும்? கால் பாதங்கள் வீங்கும் அளவுக்கு, கால் இரண்டுகள் வீங்கும் அளவுக்கு ஏன் நீங்க இபாதத் செய்யணும் என்று கேட்டார். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா கேட்டார். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக மாற வேண்டாமா, ஆக வேண்டாமா என்றெல்லாம் அதாவது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. உண்மை பாவம் மன்னிக்கப்பட்ட நபி உலக வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுல, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுல தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினாங்கடா. நாங்க நீங்க எல்லாரும் எவ்வளவு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது சோழர்களே பெரியார்களே. இன்னைக்கு வேறொன்றும் தேவை. இபாதத்தில் முக்கியமான ஒரு கடமை தான் தொழுகை. தொழுகை இருக்கிறது, அது நன்றிக்குரிய அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு இபாதத். அது ரப்புக்கு முன்னால தந்த தலையை பணிச்சு சுஜூத் செய்யறது, சிறப்பணிய இருக்கிறது. அது ஆகப்பெரிய ஒரு இபாதத். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்றியா அல்லாஹ் வச்சிருக்கிறார். என வாழ்க்கையை நான் பார்க்கிறோம். நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது இல்லை, என தொழுகை எவ்வாறு இருக்கு? அல்லாஹ் எவ்வளவு பெரிய அருள்மொழி அல்லாஹ் தந்திருக்கிறான். நான் அல்லாஹ்வுடைய எவ்வளவு நியமத்துல பாவித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன அல்லாஹ் பசியில போடல, என்ன அல்லாஹ் ஊனமாக்கல, அல்லாஹ் என்ன கொண்டையாக்கல, தன்னுடைய பார்வை எடுக்கல, அல்லாஹ் என்ன உலகத்துல என்ன பெரிய சோதனையும் அல்லாஹ் தரல. சோதனை பெரியார்களே, அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு மேலால் சோதிக்கப்பட்டார். அல்லாஹ் பெரிய நோயை கொடுத்தான். உடலுடைய அந்த அவருடைய அந்த புண்கள், அதாவது வந்திருக்கக்கூடிய அந்த புண்கள் நாட்கள் வீசக்கூடிய அளவுக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எல்லாம் சோதித்தான். அப்படி இருந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கொடுத்தாங்க. அதான் சொல்றேன், இன்னஹு கான அப்தன் ஷகூரா, இன்னஹு கான அப்தன் ஷகூரா. யார் அவரே? நன்றி செலுத்தக்கூடிய அடியார் சொல்றார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய சோதனை ஒன்றும் அல்லாஹ் தரல. கண்ணை தந்திருக்கிறான், பேசக்கூடிய நாவை தந்திருக்கிறான், உள்ள நடந்து கொண்டிருக்கிறோம், பிடித்துக் கொண்டிருக்கிறோம். சொல்றேன் பெரியார்களே, உடல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிஹத்தை, ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த வெற்றி கொண்டு நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அமல் தொழுகை ஒன்றாகிறது. அதான் சொல்றேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிஅமத்தான் ரெண்டு நியமத் இருக்கிறது. மக்பூலு ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ், மக்கள் அதிகமானவங்க அதுல பொடுபோக்கா தான் இருக்கிறாங்க. மக்பூலு ஃபீஹிமா சொன்னாங்க, அதுல பொடுபோக்கு. அது ஒன்று தான் சொன்னாங்க, அஸ்ஸிஹா, அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். ஆரோக்கியம் இந்த பூமிக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஆகப்பெரிய நியமத் உடலுடைய ஆரோக்கியம். அல்லாஹ் என்ன ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான்.
பெரிய நோய்கள் தரல, கட்டிலோட படுத்த போனல, அடுத்தவங்க பார்த்து கவலைப்படக்கூடிய அளவுக்கு எனக்கு சோதனைகளை அந்த நோய்கள் எல்லாம் தரல, உடற்கூடிய சக்தியை தந்திருக்கிறான், உடலுடைய ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். இதை வச்சு கொண்டு நான் என்ன செஞ்சு கொடுக்கிறேன்? என்னுடைய நன்றி எவ்வாறு இருக்கிறது? பெரியார்களே, அவளை தொழுகையில் என்கிறது, தொழுகையில குடும்பம் கேட்கிறது. அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஆப்பை உட்கார்ந்து அதை நன்றி கடன் நன்றியை விட்டு தூரமாகும். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நன்றியுள்ள அடியாரோடு நன்றியுள்ளவராக வாழ்வதற்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு அமலாகத்தான் அல்லாஹ் தொழுகை தந்திருக்கிறான். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, 5 நேர தொழுகை இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அமல். எனவே என்னுடைய தொழுகை நான் பொறுப்பாக காட்டக்கூடியவராக அதுல நான் பேசுகிறேன். சொல்லுகிறார்களே, என் வாழ்க்கையில தொழுகையில நான் பொறுப்போடு செய்ய வேண்டியிருந்தா அல்லாத எல்லா கட்டளைகளையும் நான் பொறுப்போடு செய்ய தொழுகையில நான் பொறுப்போட்டுண்டா அது சோழர்களே, பெரியார்களே, சில நேரம் சில முசீபாத்துகளை என்னோட வாழ்க்கையில கருத்தைகளை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய தொழுகையை நான் விட்டுறது. என் வீட்டுக்குள்ள பிரச்சனை, என் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, என் வீட்டுக்குள்ள பலத்தத்தில் இல்லை, எனக்கு ஒரே என்னமோ சோழர்கள் வந்து கொண்டு இருக்குது. நீங்க அலசி சொல்லி பாருங்க சோழர்களே, பெரியார்களே, என் தொழுகையில நான் என் தொழுகையில நான் பராமுகமாக இருக்கிறேன் என்றால் தான் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு சோதனை தந்து கொண்டிருக்கிறான். சோழர்களே, பெரியார்களே, எனவே நன்றியுள்ள அடியார் தொழுகையில அவர் கரிசனம் செலுத்துவார், தொழுகையில ஆர்வம் காட்டுவார். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இவைகள்ல நாங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள்ல நாங்க இந்த அமல்களை முக்கிய படம் செலுத்துவோம். அதே மாதிரி பல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், தந்த நியமத்துகளுக்கு நீங்க நன்றி செலுத்துறாங்க. தந்திருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு நீங்க எனக்கு நன்றி செலுத்துறீங்க என்று சொல்லிட்டா, நன்றி செலுத்தக்கூடிய ஐயாரா இருந்தீங்க சொன்னா நாங்க அருண்கொடைகள்ல பல அதிகரித்து தந்து கொண்டே இருப்போம். வரக்கூடிய வாயில் எல்லா விஷயங்களையும் எல்லாம் நலவுகளை எல்லாம் உண்டாக்கி கொண்டே இருப்பார். எப்ப சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் நன்றி கெட்டவர்களாக போவோம். அல்லாஹ் சொல்றான், என்னுடைய பிடி இருக்கிறது, பிடி லஷதி நீங்க நன்றி செலுத்துவதற்கு தூரமாகி பொழுதுபோக்காகி ஏதோ பிறந்தோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு நாள் மௌத்தாகிறோம், மண்ணுக்குள்ள கொண்டு போய் வச்சிருவாங்க என்ற அடிப்படையில வாழ்க்கை ஏதோ அடிப்படையில வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று இருந்தால் அல்லாஹ் சொல்றான், பிடிப்போம் எலும்பேலாம் பிடி கடினமாக இருக்கிறது அல்லாஹ் சொல்றான். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நாம வாழ்க்கையை நாங்க ஒரு கணம் பரிசீலனை செஞ்சு பார்ப்போம். அல்லாஹ் எவ்வளவு தந்த நியமத்துல பாவிச்சு கொண்டிருக்கிறேன், நான் என்ன அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறேன், நான் அபதன் சக்கூராவா நன்றி செலுத்தக்கூடிய அடியானா அல்லது நான் நன்றி கெட்டவடியானா என்பதை நாங்க ஒரு தரம் யோசிச்சு அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியார்களா ஆகுவதற்கு அதற்குரிய எல்லா விவாதங்களையும் எல்லா நிலைமைகளையும் நாங்கள் வாழ்க்கையில் ஈடுபடுத்துவோம். எல்லாம் வரலாம் நம் அனைவர்களையும் நன்றுள்ள அடியார்களாக உலகத்திற்கு வாழ்விப்பானா. தாதாவுடைய பாவங்களை மன்னிச்சுவாயா, தாதாவுடைய தாய்க்கு பாவங்களை மன்னிச்சுவாயா, உங்களுடைய பாவங்களை மன்னிச்சுவாயா. உலகத்துடைய வாழ்க்கையில் சொற்பமான வாழ்க்கையா இருக்கிறாயா, முடிஞ்சு போகக்கூடிய வாழ்க்கையா, அழிஞ்சு போகக்கூடிய வாழ்க்கையா, யாரெல்லாம் எப்ப மோத்து வாரது தெரியாது, பேசிக்கொண்டிருக்கிறோம் நாளை உயிரோடு இருப்போம் என்பது தெரியாது. சொற்பமான வாழ்க்கை தந்திருக்கிறாய், அவ்வாறு மக்கள் ஈடுபடு செய்யாது, உலகை இருப்பதற்காயா, வாட்லாப் இருப்பதற்காயா, இஸ்லாத் இருப்பதற்காயா, சஹாப் இருப்பதற்காயா, நலவுகள் இருப்பதற்கு தெரியாதா, கெடுதல்களுக்கு பாதுகாத்துக்கிறாங்க. யாரா பாவத்துல யாரும் கூற வச்சாதே, பாவத்தை நெருங்க வச்சாதே, பாவத்தை குற்றமாக்குவாயா. யாரா உலக வாழ்க்கையில நிம்மதியான வாழ்க்கை தெரியாது, கண்ணியமான வாழ்க்கை தெரியாது, ஆரோக்கியமான வாழ்க்கை தெரியாது, கடன் இல்லாத வாழ்க்கை தெரியாதா. யாரெல்லாம் நோயாளர்கள் இருக்கிறோம் யாரா அனைவருக்கு ஆப்பியை தந்துடுவாயா, யாரெல்லாம் கடலாளி இருக்கிறோம் யாரா அனைவருக்கு யாரா கூடிய சீக்கிரம் கடலிலிருந்து விடுபடக்கூடிய ஏற்பாடுகளை செய்து தந்துடுவாயா. வந்தாலும் ஒரு நாள் நோக்கி வச்சிருந்தாயா, சிறந்த போதாக தந்துடுவாயா, கண்ணியம் போட்ட போட்டு தந்துடுவாயா, நீ புரிந்து கொள்ளக்கூடிய போதாக தந்துடுவாயா,
கூட்டினார் எல்லா அன்பை விஷயத்தில் கொள்வாயாக. சொர்க்கத்துக்கு அடியார்களாக நம் அனைவரை கபூல் செய்து கொள்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فإن أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم بالجنة الأعلى. وقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن تعدوا نعمة الله لا تحصوها إن الله لغفور غفور. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والبراء. وكما قال عليه الصلاة والسلام: بارك الله لنا ولكم في القرآن الكريم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم بر رؤوف رحيم وأب حليم فاستغفروه إنه هو الغفور الرحيم.